Hello guys, welcome to my YouTube channel. So இந்த வீடியோவில் gametogenesis இந்த ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ the male gonad வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸில் மேல்ஸ் gonad என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டிஸ். ஓகே, ஸோ இந்த டெஸ்டிஸில் தான் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நடக்குது. மேல் கேமெட் வந்து ஃபார்மேஷன் ஆகுது. இதே இது வந்து ஃபீமேல் கேமெட் வந்து ஓவரிஸ். ஸோ இங்கே வந்து ஓவம் டெவலப்மெண்ட் வந்து ஆகுது. ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க த ஃபர்ஸ்ட் இந்த பேராகிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா த பிரைமரி செக்ஸ் ஆர்கன்ஸ் த டெஸ்டிஸ் ஐயும் போடுவாங்க ஈயும் போடுவாங்க. ஐ போட்டால் சிங்குலரு, ஈ போட்டால் ப்ளூரல் ஃபார்மு. ஸோ டெஸ்டிஸ் இன் த மேல்ஸ் அண்ட் ஓவரிஸ் இன் த ஃபீமேல்ஸ் ப்ரொடியூஸ் கேமெட்ஸ் தட் இஸ் ஸ்பெர்ம்ஸ் அண்ட் ஓவம் ஆர் எக். ஓகே, ஸோ பை த ப்ராசஸ் கால் கேமெட்டோஜெனிசிஸ். ஸோ இந்த ஜெனிசிஸ் அப்படின்ற வார்த்தைக்குரிய அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஜெனிசிஸ்னாலே ஃபார்மேஷன். ஓகே, இதுக்கு முன்னாடி கேமெட்னு இருக்கா, அப்போ கேமெட்ஸ்னா மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் அது உருவாகுது. அப்போது ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ் இஸ் த மீனிங் ஆஃப் கேமெட்டோஜெனிசிஸ். ஓகே, அண்ட் தென் ஸோ இன் டெஸ்டிஸ் த இம்மெச்சூர் மேல் germ cells spermatogonia produce sperms by spermatogenesis. ஸோ இந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்ன்ற ப்ராசஸில் ஸோ இனிஷியலாக இருக்கக்கூடிய இம்மெச்சூரான மேல் germ cells பேர் வந்து ஸ்பெர்மட்டோகோனியா. அது ஃபர்தராக ஸ்பெர்ம்ஸாக கன்வெர்ட் ஆகுது. அதான் அந்த ப்ராசஸ். ஓகே, இனிஷியலாக இருக்கக்கூடிய இம்மெச்சூர் germ cells ஆன ஸ்பெர்மட்டோகோனியா ஸ்பெர்மட்டோசோவாவா ஸ்பெர்ம் செல்ஸாக வந்து மாறுது. ஓகே, இந்த ப்ராசஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூபர்ட்டி. ஒன்ஸ் இட்ஸ் தி பியூபர்ட்டி ஸ்டேஜ் திஸ் ப்ராசஸ் பிகின்ஸ். இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து மேல்ஸ்லேயும் ஃபீமேல்ஸ்லேயும் சில டிஃப்ரென்சஸ் இருக்குது. மேல்ஸில் அட் தி ஸ்டேஜ் ஆஃப் பியூபர்ட்டி தி ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ப்ராசஸ் இஸ் going to form. ஓகே, going to start. ஓகே, த ஸ்பெர்மட்டோகோனியா இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்குலர் ப்ளூரலில் வந்து கோனியான்னு சொல்லுவாங்க. சிங்குலர் ஃபார்மில் கோனியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இம்மெச்சூரான ஜெர்ம் செல்ஸ் நீங்கள் கொடுத்துருக்காங்க, டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியல் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மட்டோகோனியம் அப்படின்னாலே சிங்குலர். ஓகே, இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செமினிஃபரஸ் டியூபிள்ஸில் வந்து இருக்குது. செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிஸில் இருக்கும். ஸோ செமினிஃபரஸ் டியூபிள்ஸை வந்து இட் இஸ் தி ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் தி டெஸ்டிஸ் விச் இன்வால்வ்ஸ் இன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பெர்ம். ஓகே, அதனால் அது வந்து ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷன் யூனிட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இம்மெச்சூரான ஸ்பெர்மட்டோகோனியம் வந்து பார்த்தீங்கன்னா இட் அண்டர்கோஸ் மைட்டாட்டிக் டிவிஷன் இன் த சென்ஸ் ஈக்குவேஷனல் டிவிஷன். ஸோ வேர் தி ஃபாதர் செல்ஸ் எப்படி இருக்கோ, பேரண்டல் செல்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி டாட்டர் செல்ஸ் வந்து ஃபார்மேஷன் நடக்கும். உள்ளே எவ்வளோ குரோமோசோம் இருக்கோ அது அப்படியே டூப்ளிகேட் ஆகி வெளியே வரும். ஓகே, ஸோ இங்கே ஒவ்வொரு ஸ்பெர்மட்டோகோனியத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிப்ளாய்டு இன் நேச்சர். டிப்ளாய்டு இன் த சென்ஸ் 2n கண்டிஷனில் வந்து இது இருக்குது. ஓகே, ஃபாதர் அண்ட் மதர்கிட்டருந்து வந்த குரோமோசோம்ஸ் 2n. ஸோ வி ஆர் ஹேவிங் 23 pairs ஆஃப் குரோமோசோம். ஸோ 23 × 2 ஃபாதர் அண்ட் மதர்கிட்டருந்து வந்ததுனால 46. ஸோ இட் கண்டெய்ன்ஸ் 46 குரோமோசோம். இது இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே, 46 குரோமோசோம்ஸ். சம் ஆஃப் தி ஸ்பெர்மட்டோகோனியா கால்டு பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் பீரியாடிக்கலி அண்டர்கோ மியாசிஸ். இதை நான் என்னென்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்பெர்மட்டோகோனியா வந்து தென் இது வந்து பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸாக டெவலப் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் அந்த பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் மியாசிஸ் ஸ்டேவில் வந்து இன்வால்வ் ஆகுது. அந்த பின்னாடி இருக்கிற அந்த ஸ்கீமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருப்பாங்க, அப்போ உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ த பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் கம்ப்ளீட்ஸ் தி ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவிஷன், ரிடக்ஷனல் டிவிஷன். மியாசிஸ்னால ரிடக்ஷன், அதாவது பாதி 2n வந்து என்ன மாறப்போகுது, அதான் வந்து மியாசிஸ். ஓகே, மியாசிஸ்னாலே ரிடக்ஷன் டிவிஷன், பேர்லேயே அர்த்தம் இருக்குது. மியாசிஸ் அப்போ 46 chromosomes is going to become 23. 46 minus 23 gives 23. இது ஹாப்ளாய்டாக வந்து மாறப்போகுது. ஓகே, லீடிங் டு தி ஃபார்மேஷன் ஆஃப் 2 ஈக்குவல் ஹாப்ளாய்ட் செல்ஸ். ஒரு செல் இங்கே 2 செல்ஸாக வந்து கொடுக்குது, ரெண்டுமே வந்து ஹாப்ளாய்டாக வருது. 2nலேருந்து 2 ஹாப்ளாய்ட் செல்ஸ் வருது. அது வந்து செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்டில் இட் இஸ் ஹேவிங் 23 pairs ஆஃப் 23 குரோமோசோம்ஸ். ஈச் குரோமோசோம் 23 n தான் வந்து இருக்குது. இதே வந்து பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டில் 2n வந்து இருக்குது. கொஷின் கேட்பாங்க, 46 குரோமோசோம் பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட். செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்டில் பாதி தான் இருக்கும், 23 தான் இருக்குது. ஓகே, ஸோ த செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் அண்டர்கோ தி செகண்ட் மியாட்டிக் டிவிஷன் டு ப்ரொடியூஸ் 4 ஈக்குவல் ஹாப்ளாய்ட் ஸ்பெர்மட்டிட்ஸ். ஸோ I will draw. ஸோ இது ஒரு செல். ஓகே, ஸோ இங்கே வந்து இந்த செல்லு ஃபஸ்ட்டு மியாட்டிக் டிவிஷனில் 2 செல்ஸ் வந்து ஆகுது. ஓகே,
ஃபஸ்ட் மியாட்டிக் டிவிஷனில் சாரி இந்த ஃபார் த டயக்ராம். ஸோ 2n வந்து 2 செல்ஸ் வந்து கொடுக்குது. அந்த இதில் இருந்து நமக்கு 2 செல்ஸ் கிடைக்குது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிடுறேன், ஸ்பெர்மட்டோகோனியா. ஸோ நிறையா ஸ்பெர்மட்டோகோனியா வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிஸில் வந்து இருக்கும். ஸோ இங்கே ஸ்பெர்மட்டோகோனியா வந்து பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டாக மாறிடுச்சுன்னு சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இது வந்து பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட். இந்த செல் வந்து பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்னா இட் அண்டர்கோ மியாசிஸ் 1. ஓகே, மியாசிஸ் 1 ஆகி இங்கே நமக்கு கிடைக்கக்கூடியது செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட். முதல் பிரைமரினா ஃபஸ்ட்டு ஸ்டேஜும் கூட நான் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட். ஓகே, ஃபர்தராக இந்த செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் வந்து இட் அண்டர்கோ மியாசிஸ் 2. ஏன்னா மியாசிஸ் வந்து 2 டிவிஷன் ஆகும். ஓகே, 2 டிவிஷனில் இன்வால்வ் ஆகும். அப்போது நம்ம வந்து ஒரு செல், இது பேரண்டல் செல்லுன்னு வைங்களேன், நமக்கு கிடைக்கக்கூடிய லாஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 செல்ஸ் 4மே வந்து ஹேப்ளாய்டாக இருக்கும். 23 குரோமோசோம், 23 குரோமோசோம், 23 குரோமோசோம், 23 குரோமோசோம். ஓகே, ஸோ இந்த செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் மியாசிஸ் 2ல் இன்வால்வ் ஆகி இங்கே நமக்கு கிடச்சிச்சின்னா இந்த செல்ஸ் பேர் ஸ்பெர்மாட்டிட். ஓகே, ஸ்பெர்மாட்டிட்ஸ். ஸோ இது பார்க்க ஸ்பெர்ம் மாதிரியே இருக்கும், ஆனால் வந்து கம்ப்ளீட்டான டெவலப்மெண்ட் வந்து இருக்காது. ஸோ இதை தான் அந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் கேட்பாங்க கொஸ்டின். ஸோ பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் அண்ட் ஸ்பெர்மட்டோகோனியா, இதில் எவ்வளோ செல்ஸ் இருக்கும், எவ்வளோ குரோமோசோம்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ குரோமோசோம்ஸோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளாய்டி, அந்த ப்ளாய்டி கண்டிஷனுக்கு வந்து கேட்பாங்க. இங்கே எல்லாமே 2nல இருக்குது. ஓகே, 46 குரோமோசோம்ஸ் வந்து இதில் இருக்கும். ஒன்ஸ் வந்து மியாசிஸில் இன்வால்வ் ஆகுதுன்னா பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட், அது வந்து குடிக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் 2 செல்ஸ் கிடைக்கும். ஓகே, இந்த 2 செல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்ளாய்டு என் ஸ்டேட்டில் வந்து இருக்குது. அடுத்து இந்த ஒரு செல் வந்து 2 செல்ஸ் கொடுக்குது, இந்த ஒரு செல்ஸ் வந்து 2 செல்லாக வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போது இது 4மே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மாட்டிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது 4மே ஹாப்ளாய்டு கண்டிஷனில் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இந்த செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் அண்டர்கோ second meiotic division to produce 4 equal haploid spermatids. What would be the number of chromosomes in the spermatids? Nothing but n, 23. The spermatids are transformed into spermatozoa, sperms. Zoa nale it is a kind of cells. Okay, so sperm cells அது மாறுது. ஸோ இந்த ஸ்பெர்மாட்டிட் வந்து ஃபர்தராக ஸ்பெர்ம் செல்ஸாக வந்து மாறுது. அந்த ப்ராசஸ் பேர் ஸ்பெர்மியோஜெனிசிஸ். ஓகே, ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அப்படின்னா கேட்பாங்க. Spermiogenesis in the sense it is going to get developed from spermatids to spermatozoa. Spermatidsலேருந்து sperm cells மாறுது, அந்த ப்ராசஸ் பேர் ஸ்பெர்மியோஜெனிசிஸ். ஸோ ஆஃப்டர் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இனிஷியலாக இது நடக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஸ்பெர்ம் வந்து எப்போயுமே அந்த ஹெட் இருக்குன்னா, ஹெட் வந்து உள்ளே இருக்கக்கூடிய செர்டோலி செல்ஸில் உள்ள எம்பெட்டடாக வந்து இருக்கும். ஸோ இந்த செர்டோலி செல்ஸ் நரிஷ்மெண்ட் கொடுக்க டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்களா செர்டோலி செல்ஸ், இதோட இருக்குண்ணா. ஸோ இதோட செல்ஸ்குள்ளே இந்த ஸ்பெர்மோட ஹெட் வந்து உள்ளே எம்பெட் ஆகிருக்கும். ஸோ நரிஷ்மெண்ட் கொடுக்க வளர்ந்துக்கிட்டே இருக்கும். எப்போ வந்து ஃபுல்லாக டெவலப் ஆனோடனே அந்த இதுலேருந்து வெளியே ரிலீஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஆஃப்டர் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் இந்த ஸ்பெர்மேட்டிட்ஸ் வந்து சோவாக மாறுச்சுன்னு சொன்னோன்னா, ஸோ ஸ்பெர்ம் ஹெட்ஸ் பிகம் எம்பெடட் இன் தி செர்டோலி செல்ஸ் அண்ட் ஃபைனலி ரிலீஸ் ஃப்ரம் தி செமினிஃபரஸ் டியூபியூல். ஸோ ஃபைனலாக இது வந்து செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ்லேருந்து வெளியே வந்து ரிலீஸ் ஆகி வெளியே வருது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் ஸ்பெர்மியேஷன். புரியுதா? ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ், ஹார்மோனல் இன்ட்ராக்ஷன்ஸ், ஹார்மோன்ஸ் நல்லா வந்து இன்வால்வ் ஆகும். ஸோ இது ஹார்மோனோட இன்வால்வ்மெண்ட் இருக்கிறதுனால தான் இந்த ப்ராசஸே வந்து பியூபர்ட்டியில் இனிஷியேட் ஆகுது. ஓகே, ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ஸ்டார்ட்ஸ் அட் தி ஏஜ் ஆஃப் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், பியூபர்ட்டி டியூ டு சிக்னிஃபிகண்ட் இன்க்ரீஸ் இன் தி செக்ரீஷன் ஆஃப் கொனோடோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன். ஸோ கொனோடோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன் இதெல்லாம் வந்து எண்டோக்ரைன் கிளான்ஸ், அதாவது
எண்டோக்ரைன் சிஸ்டம், அதாவது ஹார்மோன்ஸ் வந்து டைரெக்டாக நம்ம பிளட்டில் வந்து கலக்க ஆரம்பிச்சிடும். வித்தவுட் டெக்ஸ் ஆர் நோன் அஸ் எண்டோக்ரைன். எந்த டியூப்மே இருக்காது, எல்லாமே பிளட்டில் டைரெக்டாக வந்து ரிலீஸ் ஆகும். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா there is a gland called hypothalamus. ஓகே, ஹைப்போதலாமஸ்னு ஒரு கிளாண்ட் வந்து பிரெயினில் வந்து இருக்கும். அந்த ஹைப்போதலாமஸ் தான் வந்து மேஜராக வந்து கண்ட்ரோல் பண்ணுது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிட்யூட்ரி கிளாண்டை. ஓகே, ஹைப்போதலாமஸ் இஸ் கோயிங் டு கண்ட்ரோல் பிட்யூட்ரி. ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி இங்கே நான் ரெப்ரசன்ட் பண்ணிடுறேன், தென் இட் வில் பி ஈஸ். ஓகே, ஸோ ஹைப்போதலாமஸ்னு பிரெயினில் ஒரு கிளாண்ட் இருக்குது. ஓகே, ஸோ இது என்ன பண்ணுது, இட் இன்வால்வ்ஸ் இன் தி ஹைப்போதலாமஸ் என்ன பண்ணுதுன்னா இட் ஸ்டிமுலேட்ஸ் தி ஆன்டீரியர் பிட்யூட்ரி. பிட்யூட்ரியில் முன்பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி. ஓகே, ஆன்டீரியர்னு ஃப்ரண்ட் சைடு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆன்டீரியர் பிட்யூட்ரியை ஹைப்போதலாமஸ் ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸோ ஹைப்போதலாமஸ் ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால ஆன்டீரியர் பிட்யூட்ரி வந்து இட் இஸ் கோயிங் டு ரிலீஸ் ஹார்மோன் கால்ட் ஜிஎன்ஆர்ஹெச். ஜிஎன்ஆர்ஹெச் அப்படின்னா கொனாடோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன். கொனாடோட்ரோபின் அப்படின்னாலே இட்ஸ் இந்த கொனாட்ஸில் வரக்கூடிய கொனாட்ஸில் ஆக்ட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ். ஸோ என்னென்ன ஹார்மோன்ஸ்னு பார்த்தோம்னா, ஸோ எஃப்எஸ்ஹெச் அப்புறம் எல்ஹெச். ஓகே, ஸோ இந்த எஃப்எஸ்ஹெச்ன்ற இது வந்து இட் இஸ் கோயிங் டு ஆக்ட் ஆன் தி செர்டோலி செல்ஸ். எஃப்எஸ்ஹெச் எப்படின்னா ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஓகே, எஃப்எஸ்ஹெச் வந்து செர்டோலி செல்ஸில் படுது, செர்டோலி செல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுது. அதே மாதிரி எல்ஹெச்ன்ற ஹார்மோன் பேர் லூட்டினைசிங் ஹார்மோன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹார்மோன் வந்து எங்கே ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு ஆக்ட் ஆன் தி லேடிக் செல்ஸ். லேடிக் செல்ஸ் ஆர் இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னா. ஓகே, இப்போது இந்த எஃப்எஸ்எஸ் வந்து செர்டோலி செல்ஸில் ஆக்ட் ஆகுது, எல்ஹெச் வந்து லேடிக் செல்ஸாக படுது. ஓகே, ஸோ இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் கோயிங் டு இன்வால்வ் இன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் செர்டோலி செல்ஸ் வந்து நரிஷ்மெண்ட் ப்ராசஸ் காண்டி நமக்கு தெரியும் நியூட்ரிஷன் சப்ளை பண்ண போதுன்னு சொன்னோம். ஸோ இட் இஸ் கோயிங் டு ஸ்டிமுலேட் தி ஸ்பெர்மியோஜெனிசிஸ் ப்ராசஸ். அண்ட் தென் லேடிக் செல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு இன்வால்வ் இன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் டெஸ்டோஸ்டிரோன், ஆண்ட்ரோஜன் இருந்த ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபர்தர் அந்த ஆண்ட்ரோஜன் இஸ் கோயிங் டு கெட் மாடிஃபைட் டு டெஸ்டோஸ்டிரோன். ஓகே, டெஸ்டோஸ்டிரோன். ஸோ இது இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பாசிட்டிவ், அதாவது ஸ்டிமுலஸ். இட் இஸ் கோயிங் டு கிரியேட் சம் ஸ்டிமுலேஷன்ஸ் அமாங் தி ஹார்மோன்ஸ். ஒன்று ஆக்டிவேட் ஆகுது. இதை வந்து ஃபீட்பேக் மெக்கானிசம் சொல்லுவாங்க. ஓகே, ஃபீட்பேக் இந்த மெக்கானிசம் இந்த சென்ஸ் ஒன்று ஆக்டிவேட் ஆகி ட்ரிகர் ஆனோடனே இட் இஸ் கோயிங் டு ஆக்டிவேட் தி அதர். இந்த கைண்ட் ஆஃப் கேஸ்கெட் ரியாக்ஷன், கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பாசிட்டிவ் ஃபீட்பேக். ஒன்ஸ் வந்து பட் ஆண்ட்ரோஜனோட லெவல் அல்லது செர்டோலி செல்ஸ் வந்து ஃபைனாக கம்ப்ளீட் பண்ணிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்டோஸ்டிரோனோட லெவல் அதிகமாகிடுச்சுன்னா ஃபர்தராக இந்த டெஸ்டோஸ்டிரோன் இஸ் கோயிங் டு ஆக்ட் ஆன் தி ஜிஎன்ஆர்ஹெச். ஓகே, ஜிஎன்ஆர்ஹெச்ட்டு சொல்லி போதும் எல்ஹெச் வந்து ஸ்டாப் பண்ணு, எல்ஹெச் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த சிக்னல் வந்து தெரிவிக்கும். ஏன்னா எப்பயுமே ஹார்மோன் வந்து அதிகமாகவே இருக்க முடியாது. ஸோ அது வந்து அதுக்கு ஒரு எண்டுக்கு வரணும்னா அதனால் வந்து ஆண்ட்ரோஜன் இஸ் கோயிங் டு ஆக்ட் ஆன் தி ஜிஎன்ஆர்ஹெச். ஃபர்தர் ஜிஎன்ஆர்ஹெச் வில் கெட் தட் சிக்னல் டு கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லணும். இந்த சிக்னலை வந்து ஹைப்போதலாமஸ்ட்டை சொல்லும். ஸோ இது வந்து நெகட்டிவ் மெக்கானிசம். ஸ்டாப் பண்ணுறது இன்ஹிபிட் ப்ராசஸ் எல்லாமே நெகட்டிவ் மெக்கானிசம். ஸ்டிமுலஸ் ப்ராசஸ் எல்லாமே பாசிட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். ஸோ ஃபர்தராக இங்கே எஃப்எஸ்ஹெச்சோட லெவல் அதிகமாகிடுச்சுன்னா இங்கே ஒரு ஹார்மோன் இருக்குது, இந்த புக்கில் இங்கே என்சைட்டில் கொடுக்கல. ஸோ அந்த ஹார்மோன் பேர் இன்னிபின் அப்படின்ற ஹார்மோன். இன்னிபின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து ஃபர்தராக இட் இஸ் கோயிங் டு ஆக்டிவேட் தி, அதாவது எஃப்எஸ்எஸோட லெவல் அதிகமாகிடுச்சுன்னா இன்னிபின் போய் எஃப்எஸ்எஸ்ட்டை சொல்லும், ஜிஎன்ஆர்எஸ்ட்டை சொல்லும், ஸ்டாப் பண்ண சொல்லும். எஃப்எஸ்எஸோட ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணு போதும் அப்படின்னு. அண்ட் ஃபர்தராக ஜிஎன்ஆர்எஸ்ட்டை போன சிக்னல் இட் கோஸ் டு தி ஹைப்போதலாமஸ். ஸோ ஒன்று இட் இஸ் கோயிங் டு கெட் லிங்க்டு லைக் அ பர்சில் மாதிரி. ஸோ லைக் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப்
reactions. So inhibinன்ற protein வந்து it's a kind of hormone which is going to inhibit the process of FSS production. So it is going to get signal to the GnRH. Further GnRH will get the signal to the hypothalamus. ஸோ இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இன்ட்ராக்ஷன் ஆர் இன்வால்மெண்ட் இன் தி சிந்தசிஸ் ஆஃப் ஸ்பெர்ம் இது நீங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இன்னிபின்ன்ற அந்த டேர்ம் வந்து ப்ரோட்டீன் வந்து நம்ம ஹார்மோன் வந்து நம்மளோட என்சிஆர்டியில் கொடுக்கல. ஸோ இங்கே ஆண்ட்ரோஜனே டேரெக்டாக வந்து அந்த சிக்னலை வந்து நெகட்டிவ் மெக்கானிசம் வந்து தெரிவிக்குது. ஓகே, ஸோ ஃபர்தராக நம்ம இதை என்சிஆர்டியில் என்ன லைன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ பாருங்கள், ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ஸ்டார்ட்ஸ் அட் த ஏஜ் ஆஃப் பியூபர்ட்டி. இது எல்லாமே பியூபர்ட்டி, அந்த எப்போ நம்ம அந்த பருவத்துக்கு வருமோ அப்போ தான் வந்து இதெல்லாம் ஸ்டார்ட்டே ஆகும். ஸோ அப்போது சிக்னிஃபிகண்ட் இன்க்ரீஸ் இன் தி செக்ரேஷன் ஆஃப் gonadotropin ரிலீசிங் ஹார்மோன். ஸோ if you recall a hypothalamic hormone, the increased level of GnRH then acts on the active pituitary and stimulates the secretion of 2 gonadotropins. கொடுத்துருக்காங்களா 2 gonadotropins-னு? ஸோ லிசன், 2 gonadotropins அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பேன் பாருங்க. gonadotropin GnRH வந்து gonadotropinன்ற அந்த ஹார்மோன்ஸை 2 ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணுதுன்னா, ஒன்று வந்து LH அதான் லூட்டினேசிங் ஹார்மோன் பார்த்தோம். ஓகே, ஃபர்தர் ஆஃப் இன்னொன்று வந்து FSH ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஸோ LH எங்கே ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லேடிக் செல்ஸ், இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபர்தராக இது என்ன ஸ்டிமுலேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா செக்ரேஷன் ஆஃப் ஆண்ட்ரோஜன். ஃபர்தராக ஆண்ட்ரோஜன் வந்து டெஸ்டோஸ்டெரானாக மாறிடுது. ஸோ மாறினோடனே இந்த செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் லைக் முஸ்டாச்சு, ஹேர் க்ரோத்து, வாய்ஸ் மாறுறது, அந்த பாடி வந்து நல்ல க்ரோத் ஆகிறது. ஸோ இதெல்லாம் மேல்ஸ் வந்து தெரிய வரும் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ். ஸோ FSS வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ஸ் ஆன் தி செர்டோலி செல்ஸ். ஸோ செர்டோலி செல்ஸ் வந்து நர்வ் செல்ஸ்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் கிவிங் நரிஷ்மெண்ட். ஸோ இட் ஸ்டிமுலேட்ஸ் தி ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அந்த ப்ராசஸ் ஸ்டிமுலேட் பண்ணுது. ஓகே, ஸோ ஃபர்தராக நெக்ஸ்ட் ஸோ இதை பார்க்கலாம். ஓகே, ஸோ செக்ரேஷன் ஆஃப் சம் ஃபேக்டர் விச் ஹெல்ப் இன் தி ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மியோஜெனிசிஸ். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க. நம்ம இங்கே இந்த வீடியோவில் வந்து ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் டாபிக் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் ஊஜெனிசிஸ் பற்றி நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சர் இப்போ வந்து ஃபுல்லாக டெவலப் ஆயிடுச்சு. ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. ஓகே, இது தென் வந்து ஸ்பெர்மட்டோஜெனிசிஸில் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்தோடனே ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இந்த ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சரை பற்றி எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதான் வந்து ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வி கான்ட் ஏபிள் டு சீ த்ரூ அவர் நேக்ட் ஐஸ். ஸோ மைக்ரோமீட்டரில் தான் வந்து இருக்கும். அரௌண்ட் 0.5 50 to 60 மைக்ரோமீட்டரில் வந்து அது இருக்கும். எஸ், 50 to 60 அந்த இதில் வந்து இருக்குது. ஸோ நம்மளால் நேக் கையில் பார்க்க முடியாது. மைக்ரோஸ்கோப் வி கேன் ஏபிள் டு விசுவலைஸ். ஸோ எல்லா உள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸில் குரோமோசோமோட கவுண்ட் வந்து ஹேப்ளாய்டு 23 குரோமோசோம் மட்டும்தான் வந்திருக்கும். என் தான் வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்பெர்மோட ஹெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஓவல் ஷேப்பில் வந்து இருக்கும். பாயிண்டட் டிப் எட்ஜஸ் வந்து இருக்கிற மாதிரி வந்து நேச்சுரலாகவே இருக்குது. ஸோ இட் இஸ் கேப் லைக் ஸ்ட்ரக்சர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேப் மாதிரி வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அந்த ஹெட்டை சுற்றி சில கேப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து ஆக்ரோசோம் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்குது. ஆக்ரோசோம் இஸ் நத்திங் பட் கன்சிஸ்ட் ஆஃப் செவரல் என்சைம்ஸ். ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் லைட்டிக் என்சைம்ஸ், அசிடிக் என்சைம்ஸ் வந்து உள்ளே இருக்குது. ஓகே, ஸோ இந்த என்சைம்ஸ் we all know that enzymes are proteins, so which is involved in the breakdown process, acting as a catalyst also. ஸோ இந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆக்ரோசோமில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது என்ன எதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இன்வால்வ்ஸ் இன் தி இட் ஹெல்ப்ஸ் இன் தி ப்ராசஸ் டு ஃபெர்டிலைசேஷன்ற ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ண காரணமாக வந்துருக்கு. ஓவத்தை வந்து பிரேக் பண்ணி ஃபெர்டிலைசேஷன் நடக்க இந்த ஆக்ரோசோம்ன்ற என்சைம் வந்து காரணமாக இருக்குது. ஆக்ரோசோம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஹெட் ரீஜன் வந்து உள்ளே இருக்குது. ஸோ அண்ட் தென் பார்ட் பை பார்ட்டாக சொல்லுவாங்க. ஹெட்டு, நெக்கு, டெய்லு மூணாக வந்து பிரிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ஹெட்டு பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து மிடில் பீஸ் நெக்கை வந்து பார்க்க போகிறோம். ஸோ நெக் ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மைட்டோகாண்ட்ரியா இருக்குது. இந்த மைட்டோகாண்ட்ரியானால நம்ம என்னன்னு தெரியும், ஏடிபி சிந்தசிஸ், பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அந்த மாதிரி சொல்லுவாங்கன்னா. ஸோ இந்த ஸ்பெர்ம் வந்து மொட்டைல் ஆகி மூவ்மெண்ட் ஆகி ஸ்விம் பண்ணி போக காரணமாக இருக்கிறது பிகாஸ் ஆஃப் தேர் இஸ் நியூமர்ஸ் நம்பர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் தி middle piece which is giving some energy. ATP production, ATP breakdown ஆகுது. ஸோ அது எனர்ஜி கொடுக்க ஸ்விம் பண்ணி போக காரணமாக இருக்குது. நெக் ரீஜனில் வந்து அது வந்து இருக்குது. நெக்கில் பர்டிகுலர் பார்ட்டில் மிடில் பீஸில் வந்து இருக்குது.
அதை கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொருக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஃபர்தராக டெயில் ரீஜன் வந்து ஃபார் இன்வால்வ்ஸ் இந்த லோக்கோமோஷன் பர்பஸ், மூவ்மெண்ட்டுக்காண்டி ஹெல்ப் பண்ண காரணமாக வந்து இருக்குது. ஓகே. ஸோ பெர் எஜாக்குலேஷன், மேலில் பெர் எஜாக்குலேஷனில் இட் இஸ் அரவுண்ட் ஹெல்த்தி மேலில் வந்து பார்த்தீங்கன்னா 200 to 300 million ஸ்பெர்ம்ஸ் டியூரிங் அ காய்டஸ் வந்து வெளியே எஜாக்குலேட் ஆகி வெளியே ரிலீஸ் ஆகுது. ஸோ அதில் எல்லா ஸ்பெர்ம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வயபிளாக வந்து இருக்காது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெர்டிலிட்டி நார்மலாக ஃபெர்டிலிட்டி காஸ் பண்ணுற மாதிரி இருக்க ஏற்ற ஸ்பெர்ம்ஸ் வந்து பர்சன்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 60%, 100% தான் வந்து நார்மல் ஷேப் அண்ட் சைஸே இருக்குது. மீதியெல்லாம் பாதி இது அப்ராப்ரேட்டாக வந்து இருக்காது, அப்நார்மல் செல்ஸாக வந்து இருக்குது. ஓகே. ப்ராப்பரான ஃபார்மேஷன் வந்து இருக்காது, ஹெட் ஃபார்மாக இருக்காது, சில இதில் டைல் ஃபார்மாக இருக்காது, அரைகுறையாக வந்து இருக்கும். அதனால் வந்து 100ல் 60% தான் நார்மல் சைஸ் அண்ட் ஷேப்பில் வந்து இருக்குது. இது கேட்பாங்க, கொஷின் கேட்பாங்க. ஸோ 60% தான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சைஸ் அண்ட் ஷேப்பு. ஓகே. 160% தான் நார்மல் சைஸ் அண்ட் ஷேப்பில் இருக்குது. மீதி 40% வந்து அந்த 160% தான் நார்மல் சைஸ் அண்ட் ஷேப்பில் இருக்குது. ஸோ இந்த 60%ல் 40% தான் சோர்ஸ் விகரஸ் மொட்டிலிட்டி, அதை நீந்தி ஸ்விம் பண்ணி மொட்டைல் இந்த சென்ஸ் மூமெண்ட்டாக காரணமாக வந்து இருக்குது. ஓகே. ஸோ 60ல் 40% மொட்டிலிட்டி ஃபேக்டர், மொட்டிலிட்டி காஸ் பண்ண, அதாவது சீக்கிரமாக வந்து நேர்ந்து போக காரணமாக வந்து இருக்குது. மீதி இருக்கக்கூடிய ஸ்பெர்ம்ஸ்லாம் வந்து நான் தான் நார்மல் சைஸ் அண்ட் ஷேப்பில் இருந்தாலும் மொட்டைல் மூவ்மெண்ட் வந்து காமிக்காது. ஓகே. ஸோ ஸ்பெர்ம்ஸ் ரிலீஸ் ஃப்ரம் தி செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் ஆர் செமினிஃபரஸ்லேருந்து ரிலீஸ் ஆகி விளையாடக்கூடிய ஸ்பெர்ம்ஸ் வந்து தென் இட் கோஸ் டிரான்ஸ்போர்ட்டட் டு தி டக்ஸுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து எபிடிடம், இந்த டக்ஸ் வந்து பார்த்துருக்கோம் ஆர்விஇவின்னு. ஸோ ரெட்டிடெஸ்டிஸ், வாஸ் எஃபரன்ஷியா, எபிடிடெமிஸ் அண்ட் வாஸ் டெஃபரன்ஸ் அதுக்கு போகுது. அதுக்கப்புறம் வந்து அக்சசரி டக்ஸில், அக்சசரி கிளான்ஸில் வந்து இந்த செக்ரீஷன், ஃப்ளூயிட் செக்ரீஷன் நடக்குது, அதான் செமன் பார்த்தோம். ஸோ செமினல், வெசிக்கல், ப்ராஸ்டேட் அண்ட் பல்புரோயுரேத்ரல் கிளாண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் செக்ரீஷன், நத்திங் பட் செமன் செக்ரீஷன் ஆகுது. ஸோ இந்த ஸ்பெர்ம் செல்ஸ் வில் கெட் ஆக்ட் ஆன் தி ஃப்ளூயிட், அந்த செமனில் வந்து பட்டு. ஸோ இந்த மொட்டிலிட்டி ஃபேக்டர்ஸ்லாம் வந்து காரணமாக மெச்சூர் ஆகுது. இந்த மெச்சூரிட்டி ஃபேக்டர்ஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ண காரணமாக வந்து இருக்குது. ஓகே. ஸோ இந்த செமினல் பிளாஸ்மா இது நத்திங் பட் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் செமன், அந்த செமனை பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ செமினல் பிளாஸ்மா இந்த ஸ்பெர்ம்ஸில் பட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா செமன்ற ஃப்ளூயிட் வந்து உருவாக காரணமாக இருக்குது. இட் இஸ் நத்திங் பட் இட் கன்சிஸ்ட் ஆஃப் செவரல் ஃப்ரக்டோஸ். உள்ளே வந்து ஃப்ரக்டோஸ் தான் இருக்குது இந்த செமனில். ஃப்ரக்டோஸ், கால்சியம் அயான்ஸு, நிறையா ப்ரோட்டீன்ஸ் அண்ட் என்சைம்ஸு இதெல்லாம் வந்து உள்ளே இருக்குது செமனில். And then the function of male accessory ducts and glands are maintained by the testicular hormones called androgen. ஸோ ஆண்ட்ரோஜன் வந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனே நடக்கும், செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் மாற ஆரம்பிக்கும். ஃபர்தராக அந்த ஆண்ட்ரோஜன் டெஸ்டோஸ்டிரானாக மாடிஃபை ஆகி மாறிடும். ஓகே. ஸோ இது வரைக்கும் ஸ்பெர்மடோஜெனிசிஸ் ப்ராசஸ் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம ஊஜெனிசிஸ் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ.